2012 நடைபெற்ற பேப்பர் 2 தமிழ் 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி பதில்கள் தொடர் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே. ஏன்னா இந்த தொடர் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 1 to 2 மதிப்பெண்கள் உறுதியாக எடுக்க முடியும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இதில் விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த தொடர் முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி இனி வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தொடர்களை கொண்டு போகணுமா, இல்லை வந்து வெறும் கேள்வி பதில்களை மட்டும் சொல்லி முடிக்கலாமா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனைத்தும் ஒருவேளை பார்க்க முடிந்தால் 70% சிலபஸை வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்க மனநிலையிலேயே நம்ம அட்டன் பண்ணி முடிக்க முடியும். இந்த ஷார்ட்கட் நான் போட்டிருக்கிற ஷார்ட்கட் சொல்கிறது எல்லாமே ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு முறை புரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கான நேரம் உங்களுக்கு குறைவாக தேவைப்படும். அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுருக்குது. இந்த வீடியோ கிட்டத்தட்ட உருவாவதற்கு இந்த ஒரு வகுப்பு இந்த வீடியோ மட்டும் உருவாவதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேங்க. கிட்ட இது ரெக்கார்டு ஃபைனல் பண்ணி முடிக்கிறப்ப மணி வந்து 2:35 ஆக போகுது. 1:25 ஆகுது. இதனால் இந்த உழைப்பு உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் மாதிரி ஒரு பூஸ்டான விஷயம் ஒவ்வொரு யூடியூபருக்கும் வேறு எதுவும் கிடையாது. இது வந்து முழுக்க கல்வி பயன்பாட்டிற்காக சில வார்த்தைகளை நான் வந்து கூடுதலாக சொல்ல வேண்டி வந்திருக்கும். இது முழுக்க உங்களுக்கு நினைவு திறனை கொண்டு வருவதற்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு தவறான நோக்கமும் கிடையாது என்பதை சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அல்லது வந்து காதலியாவது கேளுங்க, உங்களுக்கு கூடுதலான தகவல் கிடைக்கும். அதனுடைய பயன் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோ தொடர்றேன். பொருத்தமானதை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி இருக்குது. இங்கே பார்த்தா வரகு, சுறா, ஞாழல், பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் வந்து சாமை, மயில், தொண்டகம், பாதிரின்னு கொடுத்துருக்காங்க. சியில் வந்து திணை, மான், அன்னம், பொய்கின்னு கொடுத்துருக்காங்க. டியில் வந்து குரோம், நெய்தல், முல்லை, குறிஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த 5 வகை நிலங்கள் இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதற்கான ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணை நீங்கள் முழுதாக புரிஞ்சு படிச்சிருந்தா தான் இந்த கேள்வியில் வந்து நம்ம சரியாக விடையளிக்க முடியும். ஏன்னா 2012 நடைபெற்ற முதல் பேப்பர் 2க்கான கேள்வித்தாள் இது. அதில் வந்து முதல் கேள்வி தமிழ் கேள்வி. இந்த கேள்வி அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4,09,120 பேர் எழுதினாங்க. 21 பேர் எழுதினாங்க. ஆனால் தேர்ச்சி பெற்றது பார்த்தீங்கன்னா வெறும் 713 பேர் அந்த பேப்பர் 2வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நல்ல ஒரு கடினமான கேள்வித்தாள் தான் இது. இதில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையோட உணவு, அவரோட தொழில், அவரோட இசைக்கருவி, இது சம்மந்தப்பட்டது தான். இதில் வந்து இந்த வரகு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முல்லை நிலத்திற்கான ஒரு உணவு. சுறா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து வேறு சுறானா நமக்கு வந்து அது நெய்தல் நிலத்துக்கு வந்து அதற்கான விலங்கு. அப்போ வந்து இங்கே வரகு, சுறா ரெண்டுமே வந்து வெவ்வேறு நிலங்கள் வந்துடுது. அதெல்லாம் வந்து ஒன்று வந்து உணவாகவும் ஒன்று வந்து விலங்காகவும் இருக்குது. அப்போ வந்து இந்த ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாமை அப்படின்னு சொல்கிறோம். சாமை அப்படிங்கிறது எதனுடைய உணவு வகை அப்படின்னா முல்லை அந்த பகுதியோட அந்த நிலத்தோட உணவு தான் சாமை. அடுத்தது மயில்னு வரும்பொழுது மயில்ங்கிறது குறிஞ்சி நிலத்தோட பறவை. அப்போது சாமைங்கிறது உணவு, இங்கே பறவை. அதனால் இதுவும் வந்து ஒரு வகையில் சேர்ந்தது அல்ல. அப்போ இதுவும் தப்பு தான். அதே மாதிரி திணை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் திணை வகைகள் வந்து மலைப்பகுதியில் இருக்கும். அதனால் வந்து குறிஞ்சி பகுதியோட உணவு அது. மான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மான் வந்து மலைப்பகுதியில் தவிர காட்டு பகுதியில் இருக்கும். அதான் காடுனா முல்லை. இப்போ குறிஞ்சினா மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னா காடு சார்ந்த இடமும். இப்போ மலைனா ஒரு மலை இருக்குது, மலைக்கு கீழே வந்து காடு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மருதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உழவு செய்கின்ற வயல். முதலில் வந்து மலை, அதுக்கப்புறம் காடு இருக்குது, அதை ஒட்டி வந்து நமக்கு வந்து உழவு செய்கின்ற விவசாயம் செய்கின்ற வயல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. நெய்தல் நமக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த பகுதியும். கடல்னா கடற்கரை சுற்றி அங்கே இருக்கிற இடங்களை பற்றி. பாலைங்கிறது நம்ம இதிலும் சேராத நிலவகை, அது நம்ம பாலைவனம் அப்படின்னு கூட ஒரு நினைவில் வச்சுக்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இங்கேயும் வந்து திணைங்கிறது வந்து குறிஞ்சி நிலத்துக்கு உரிய உணவாக இருக்கும் பொழுது மான்கிறது முல்லை நிலத்திற்கான விலங்காக இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு தான். சரி, இந்த குரவம் அப்படிங்கிறத முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். குரவம் அப்படின்னு என்னென்னா பாலை நிலத்திற்குரிய பூ தான் குரவம். அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பாலை நிலத்துக்குரிய பூ வந்து குரவம். நெய்தல் அப்படின்னா நெய்தல் நிலத்திற்கான பூவும் நெய்தல்னே சொல்கிறாங்க. அதாவது நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் தாழை அப்படிங்கிறது ஒரு பூ இருக்குது, நெய்தல்னு ஒரு பூ இருக்குது. அதே மாதிரி முல்லை நிலத்திற்கு முல்லைன்னு ஒரு பூ இருக்குது, குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சின்னு ஒரு பூ இருக்குது. அப்போ இது மொத்தமும் பூ வகைகளை சேர்ந்தது. இங்கே வந்து ஒரு ட்விஸ்டான கேள்வின்னு பார்த்தோம்னா நம்ம குரோம் அப்படின்னு பார்த்துட்டு நெய்தல், முல்லை, குறிஞ்சி இது எல்லாமே வந்து அந்த 5 வகை நிலங்களை மட்டுமே குறிக்கிறது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கக்கூடாது. நெய்தல், முல்லை, குறிஞ்சி அப்படிங்கிறது பூவையும் குறிக்கிறது. கூடுதலாக குரவம் அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாமே பூ வகையை சார்ந்தது. இந்த பூ வகையை சார்ந்ததுனால தான் இதெல்லாம் வந்து பொருத்தமானதாக இருக்கிறது. இந்த கேள்வி வந்து இப்படி தான் நீங்கள் அணுகணும். அடுத்த கேள்வி, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. இதை பார்த்தாவே நமக்கு தெரியும். இங்கே வந்து பிள்ளைத்தமிழோட 10 பருவங்கள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை பற்றி தனியாக பார்க்கும்போது நிறைய விளக்கமாக பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் காதில் வாங்கிக்கிங்க. பிள்ளைத்தமிழுக்கு வந்து 10 பருவங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதில் வந்து 7 பருவங்கள் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும்
அந்த குழந்தை பருவத்துக்கும் பொதுவான ஒன்று. சரிங்களா? மீதி இருக்கிற 3 வந்து ஆண்பாலுக்கு தனியாகவும் பெண்பாலுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து 10 பருவங்கள். இந்த 10 பருவங்கள் எந்தெந்த மாதங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விடை தான் அதுக்கு. முதல்ல வந்து காப்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்க போகுது. இந்த 10 பருவங்களை முதல்ல நம்ம ஒரு ஆர்டராக பார்த்தோம் அப்படின்னா, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், அம்புலி. இது வந்து ஒரு 7 பிள்ளை அந்த பருவங்களை ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அதுக்கப்புறம் வந்து ஆண்பால் எடுத்துட்டோம்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பாலை பொறுத்த வரைக்கும் கழங்கு, அம்மானை, ஊசல். இது வந்து 10 பிள்ளை பருவங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதில் காப்புங்கிறது 3ஆம் திங்களில் ஆரம்பிக்கிறது. அப்போது 3 ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை பருவங்கள் மாறும். அப்போ காப்பு அப்படிங்கிறது 3ஆம் திங்கள்னா செங்கிரை 5ஆம் திங்கள், தாள் 7ஆம் திங்கள், சப்பானி 9ஆம் திங்கள், மொத்தம் 11ஆம் திங்கள், வருகை 13ஆம் திங்கள். திங்கள்னா மாதம். அம்புலிங்கிறது 15ஆம் திங்கள், சிற்றில், சிறுபறை, சிறுதீர் அப்படின்னா 17, 19, 21. அதே மாதிரி பெண்பால் பிள்ளை தமிழை பொறுத்த வரைக்கும் கழங்கு, அம்மானை, ஊசல் இதை பொறுத்த வரைக்கும் 17, 19, 21. இவ்வாறு தான் பிள்ளைத்தமிழ் மாதங்கள் பிரிக்கப்படுகிறது. 3ஆம் மாதம் ஆரம்பித்தோம்னா தொடர்ந்து 2 மாதங்களாக சேர்த்துட்டே வரலாம். இப்போ காப்புங்கிறது முதல்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். குழந்தைக்கு 3ஆம் மாதத்தில் கையில் காப்பு போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லை, இதை பற்றி நம்ம அந்த பிள்ளை பருவங்களை பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு தப்பு இருக்குது. பொருத்தமான தேர்ந்தெடுக்கிறதா முதல்ல நம்ம பார்க்குறோம். காப்பு, செங்கிரை, தாள் வரைக்கும் வந்துருச்சு. இது வந்து பொதுவான பிள்ளைத்தமிழ் பிள்ளை பருவங்கள். நான் பிள்ளைத்தமிழ் சொல்லாதமே அந்த குழந்தை பருவங்கள் பிள்ளை பருவங்கள். சிற்றில் அப்படிங்கும்பொழுது அது ஆணுக்கும், ஊசல்ங்கிறது பெண்ணுக்கும் வந்துருச்சு. அப்போ வந்து இது தவறானது. அதே மாதிரி வந்து செங்கீரை, சிற்றில் அப்படின்னு சொன்னால் ஆண்பால் அந்த பருவத்தை குறிக்கிறது, கலங்குங்கிறது பெண்பால் பருவத்தை குறிக்கிறது. அப்போ இங்கேயும் வந்து சரியாக அமையவில்லை, சரியான வரிசை முறையில் இல்லை. தாள், காப்பு இது எல்லாமே வந்து இது ரெண்டுமே பொதுவானது. கழங்கு அப்படிங்கிறப்ப பெண்பாலுக்கு போகும்போது சிறுபறை ஆண்பாலுக்கு வந்துடுது. அப்போ இதுவும் ஒரு தவறான ஒரு வரிசை தான். அடுத்து டி தான் இதுக்கான ஆன்சர். காப்பு, செங்கிரை, தாள், சிற்றில், சிறுதீர். இங்கே இது முழுக்க முழுக்க ஆண்பாலுக்குரியது. காப்பு, செங்கிரை, தாள் இது 3மே வந்து ஆண்பால் பெண்பாலுக்கும் பொதுவானது. சிற்றில், சிறுதேர் இது ரெண்டுமே வந்து ஆண்பாலுக்குரியது. அப்போது இதுதான் சரியான ஒரு இணை. காப்பு, செங்கிரை, தாள், சிற்றில், சிறுதேருக்கு சரியான இணைக்கு காரணம் என்னன்னா இந்த 5ம் ஆண்பால் பிள்ளை பருவத்தை உடையது. அடுத்த கேள்வி, சக்தி முத்தப்புலவர் நாடகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பாரதிதாசன் என்பதுதான் சரியான விடை. நம்ம சக்தி முத்தப்புலவர்னு சொன்னோன்னே நமக்கு இந்த ஞாபகம் வரது என்ன வரணும் அப்படின்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாரை விடுதூது அப்படின்ட்டு நாராய் விடுதூது அப்படின்னு ஒரு நூலோட ஆசிரியர் தான் சத்தியமுத்த புலவர். இவர் சத்தியமுத்தம் அப்படிங்கிற ஊர் இருந்தாலும் சத்தியமுத்த புலவர். இந்த புலவரை பற்றி ஒரு நாடகத்தை இயற்றியது தான் பாரதிதாசன். அதனால் சத்தியமுத்த புலவர் நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான் அதனுடைய ஆசிரியர். அடுத்த கேள்வி, அறிவன் என்னும் சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவன் அப்படின்னா தலைவனா, இந்திரனா, சனியா, புதன் அப்படின்னு. இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் அறிவன் அப்படின்னா புதன் கிரகத்தை குறிக்கிறது. இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது புதன் உச்சத்தில் இருந்தால் அவனுக்கு வந்து சொல் புத்தி இருக்காது, சொந்த புத்தி தான் இருக்கும். புத்தி உள்ளவன் புதன் உள்ளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புதன்கிறது அறிவன் அப்படிங்கிறத குறிக்கிறது. சுக்கிரனை குறிக்கிறது வந்து வெள்ளி அப்படிங்கிற கோள் வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதக ரீதியாக. இங்கே வந்து அறிவன் என்னும் சொல் வந்து புதன் குறிக்கிறது, புதனை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க. இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் திருமுறைகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து திருமுறைகள் அப்படின்னா என்ன? சைவ சமய பெரியவர்கள் பாடிய பாடல்கள் தான் வந்து திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 12 திருமுறைகள் அப்படின்னு இருக்குது. 12 திருமுறைகள்னா மொத்தம் 12 திருமுறைகள். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மொத்தம் 3 பேர்த்த கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சம்பந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சுந்தரன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 12 திருமுறைகளை பற்றியும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு எளிதாக விடையளிக்கலாம். முதல்ல 12 திருமுறைகளை வந்து முதல் 7 திருமுறைகள் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த முதல் 7 திருமுறைகளை இயற்றியவர்கள் வந்து தேவார மூவர்கள். 3 பேர் சேர்ந்து 7 திருமுறைகளை இயற்றிருக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த திருஞான சம்பந்தரை தான் சம்பந்தர்னு சொல்கிறோம், திருநாவுக்கரசரை அப்பர்னு சொல்கிறாங்க, சுந்தரை வந்து சுந்தரர்னு சொல்கிறாங்க. அதாவது சுந்தரரை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு அழைக்கலாம். இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து எழுதிய 7 திருமுறைகள் தான் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த 3 பேர் இல்லாமல் இன்னொருத்தரை சேர்த்து 4 பேராக வந்து மாணிக்க வாசகரையும் சேர்த்து சொல்லும் பொழுது சைவ சமய குறவர்கள் 4வர் அப்படின்னு சொல்லும்பொழுது மாணிக்க வாசகரை சேர்த்துக்கிறோம். இந்த மாணிக்க வாசகர் 4ஆவதாக விட்டுட்டு முதல்ல 3 பேர் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞானம் அப்படின்னா ஞானம்னா வந்து அந்த ஞானத்தில் உதித்த ஒரு வார்த்தை தான் அடுத்தது எங்கே வரும் அப்படின்னா வாயில் வரும், திருநாவு. அதனால தான் திருநாவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாவுக்கு வரும், அதுதான் வந்து சுந்தரமாக வந்து வெளிப்படும். அப்போது திருஞானத்தில் உதித்து நாவினில் வந்த சுந்தர வார்த்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா யார் முதல்ல வராங்க, யார் 2வது வராங்க, யார் 3வது வராங்கன்னு தெரியும். இதில் திருஞான சம்பந்தரை சொன்னாலும் அவர் வந்து இளையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் 2வதாக சொன்னாலும் அவர் அப்பர்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க.
அப்போ திருஞான சம்பந்தராகிய சம்பந்தர் எழுதின திருமுறைகள் வந்து 1, 2, 3. அதாவது சம்பந்தர் திருஞான சம்பந்தர் 3 திருமுறைகளையும், திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் எழுதினது 3 திருமுறைகள், சுந்தரர் அவர்கள் வந்து 7வது திருமுறை, அதாவது ஒரே ஒரு திருமுறை மட்டும் எழுதியிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கேள்விகள் வருதுன்னா, அப்பர் அப்படிங்கிறவர் 1வது திருமுறை, 3வது திருமுறை, 4வது திருமுறை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது தவறு. அப்பர் அப்படிங்கிறவர் வந்து திருநாவுக்கரசர், அவர் 4, 5, 6 தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த கூற்று ஆரம்பத்திலே தவறு. அதே மாதிரி 1, 2, 4 இப்படி தவறு வரிசையாக தான் எழுதியிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பந்தர் என்பவர் திருஞான சம்பந்தர் 1வது, 2வது, 3வது திருமுறையில் எழுதியிருக்கிறார். 2வதாக திருநாவுக்கரசர் தான் அப்பர் அப்படின்னு சொல்கிறோம். 4, 5, 6 இந்த திருமுறையில் எழுதியிருக்கிறார். சுந்தரர் அப்படிங்கிறப்ப 7ஆம் திருமுறையில் எழுதியிருக்கிறார். எனவே இதன் அடிப்படையில் இந்த கேள்விக்கு இதுதான் விடை. அடுத்த கேள்வி, வளையல் என்னும் பெயர் எதனை குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வளையல் என்னும் பெயர் வந்து காரண பெயரா, காரண பொது பெயரா, இடுகுறி சிறப்பு பெயரா, காரண சிறப்பு பெயரா அப்படிங்கிற கேள்வி. முதல்ல பெயரில் வந்து காரண பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் கருதி அதுக்கு பெயர் வைப்பாங்க. இடுகுறி பெயர்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு குறியிட்டு நம்ம வந்து பேர் வைக்க போகிறோம். அது எந்த காரணமும் கிடையாது. இந்த வகையில் வளையல் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு முன்னாடி அணிகலன் அப்படிங்கிறத வளையலை சேர்ந்தது. அணிகலன் அப்படின்னாவே அது வந்து காரண பொது பெயர். அந்த அணிகலனுக்குள்ள வளையல், அந்த அணிகலனுக்குள்ள நெத்திச்சுட்டி, அந்த அணிகலனுக்குள்ள வந்து வேறு ஏதோ நகை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சிறப்பு பெயர். அப்போ அணிகலன் அப்படின்னா காரண பொது பெயர். இங்கே வளைவாக இருக்கிற காரணத்தினால்தான் வளையல் அப்படின்னு வருது. ஆனால் இது வந்து அணிகலன் அப்படின்லேருந்து வருது. அதனால் காரண சிறப்பெயர் என்பதுதான் சரி. மண்மரம் இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர்கள். அடுத்த கேள்வி, என் பணிந்த தென்கமலை என்ற கோடிட்ட சொல்லின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தென் கமலை அப்படின்னா தெற்கு பகுதியில் உள்ள மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தெற்கு பகுதியில் உள்ள மலையை பொறுத்த வரைக்கும் இதற்கு சரியான விடை திருவாரூர் என்பதுதான் சரியான விடை. திரைக்கவி திலகம் என்ற பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா மருதகாசி. இவர் தான் வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரை பெற்றவர். அடுத்த கேள்வி, பூவின் விவரம் பல கோடி இந்த பாடல் இடம்பெற்ற நாடகம் இது அப்படின்னா சதி லீலாவதி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சதி லீலாவதி என்பதுதான் இதனுடைய சரியான விடை. அடுத்த கேள்வி, இளமை பெயர்களை சரியாக தெரிவு செய்க. இதில் வந்து இளமை பெயர்கள் முழுமையாக படிச்சிருந்தா நமக்கு தெரியும். இங்கே வந்து சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா புலி பரல். நம்ம புலிப்பல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசில். அதை ஞாபகம் வச்சுட்டு புலி பரல்னு போட்டுக்கலாம். குதிரை பொறுத்த வரைக்கும் குட்டி, சிங்கம்னா சிங்க குருளை, மான் பொறுத்த வரைக்கும் கன்று. இதில் நம்ம வந்து பாடல்கள் வந்து மான் குட்டியே அப்படின்னு படிக்கணும், அது தவறு. மானை பொறுத்த வரைக்கும் கன்று தான். இன்னும் சில இளமை பெயர்களை பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மான் பொறுத்த வரைக்கும் கன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சிங்கத்துக்கு குருளின்னு கொடுத்துருக்காங்க, புலிக்கு பரல்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பழைய புத்தகத்தில் வந்து புலிக்குட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் புலிக்குட்டி இது வந்து ஆப்ஷனில் வந்து புலிப்பரல் இல்லை புலிக்குட்டின்னு கொடுத்துருந்தா சரின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். குதிரையை பொறுத்த வரைக்கும் குட்டி தான். ஸோ நாய்க்குட்டி தான், எருமைக்கு கன்று, கீரிக்கு பிள்ளை இல்லை நமக்கு தெரியும், ஆட்டுக்கு குட்டி தான், பன்றி குட்டி தான், பூனைக்கும் குட்டி தான். இதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, மலைக்கல்லன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். அதனால் ஞாபகம் வச்சுங்க. நாமக்கல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மலை இருக்கும். அதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர்னு சொல்லலாம். இன்னும் பிற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இவரோட இயற்பெயர் வே ராமலிங்கனார். இவர் வந்து நம்ம எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற அவரும் தமிழறிஞர் கவிஞருங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர் தான். காந்திய கவிஞர் அதனால் நாமக்கல் கவிஞர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது காந்திய கவிஞர் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நூல்கள் பொறுத்த வரைக்கும் மலைக்கல்லன் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தது தான். மலை மேலே இருக்கனால மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள்னு சொல்லிக்கலாம். என் கதை சங்குலி இதெல்லாம் வந்து இவர் எழுதிய பிற நூல்கள். ஒரு நினைவு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மலை மேல் ஏற நின்று சங்கு ஊதினால் என் கதை முடியும் நேரம் இது என்று பாடினார் அப்படின்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். நீ ஏன்னா மலை மேலே ஏற நின்று சங்கு ஊதுற அளவுக்கு பண்ணா உன் கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு நினைவு குறிப்பு. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். அகநானூற்று பாக்களின் அடிவரை கூறுக அப்படின்னு சொல்லி கேள்வி. இதற்கு விடை பார்த்தோம்னா 13 அடி முதல் 31 அடி வரை. இதற்கு வந்து ஒரு எளிமையான விளக்கம், அது இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக ஒரு விளக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அகநானூரை முகநானூறு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா முகம் அப்படின்னா நம்ம கண்ணாடியில் அடிக்கடி முகம் பார்ப்போம். முகம் பார்க்குறப்ப நமக்கு வந்து கண்ணாடியில் 13 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 31 தெரியும், 31 பார்த்தா 13 தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு குறிப்பு வச்சுக்கிட்டு அகநானூற்று பாக்களின் அடிவரையை பொறுத்த வரைக்கும் 13 அடி முதல் 31 அடி வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்னும் கூடுதலாக நீங்கள் கவனிக்க வேண்டிய சில தகவல் இங்கே தரேன். இந்த அகநானூறு அப்படிங்கிறது வந்து 8 தொகை நூல்கள். அதில் ஒன்று. 8 தொகை நூல்களை பற்றி நமக்கு தெரியும். 18 மேல் கணக்கு நூல்களில் 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது 18 மேல் கணக்கு நூல்கள். அதில் 8 தொகை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இதெல்லாமே வந்து 8 தொகை நூல்கள். இதில் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து அடி எல்லையையும் பாடல்கள் எண்ணிக்கையும் மட்டும் கொஞ்சம் விரைவாக பார்த்துடலாம். ஏன்னா இது மற்றபடி வந்து நம்ம 8 தொகை நூல்களை சிறப்பாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த அடிவரையறை பற்றி பேசுனதுனால இது ரெண்டும் மட்டும் பார்த்துடலாம். இப்போ அந்த அடி எல்லையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நினைவு குறிப்பு வச்சுக்கோங்க.
கொஞ்சம் நேரம் சேர்த்தியானாலும் கொஞ்சம் நல்லா இதில் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு காதல் வாங்கிக்கோங்க. மொத்தம் 8 தொகை நூல்கள் வந்து 8 நூல்கள் இருக்குது. எல்லாமே தொகுக்கப்பட்ட நூல்கள். அதனால தான் தொகை நூல்கள்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தா நமக்கு நற்றிணை வந்து 9லிருந்து 12 அடியலைன்னு குறிச்சிருக்காங்க. இது எப்படி நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னா, நற்றிணை அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம் என்ன அப்படின்னா காலையில் 9லிருந்து 12 வரைக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து ஸ்கூலில் அந்த ஃபஸ்ட்டு 9லிருந்து 12 வரைக்கும் நல்ல ஒரு நினைவாற்றல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட நினைவு குறிப்பாக சொல்லிடும். அப்போ நற்றிணை அப்படின்னா நல்ல நேரம் 9 to 12 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஐங்குறுநூறு அதுக்கு போயிருங்க. ஏன்னா ஐங்குறுநூறுனா ஐனா நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான எல்லை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறுநூறு சொல்லுது. அது என்ன அப்படின்னா 3 to 6 இதுதான் வந்து மிக குறைவான அடி எல்லை. மற்ற எதுலையுமே இந்த குறைவான அடி எல்லை இருக்காது. அடுத்தது குறைவான அடி எல்லை அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறுந்தொகை. ஐங்குறுநூறு எப்படி 3 to 6 அதுக்கு அப்படியே குறுந்தொகை வந்து 4 to 8. இப்போ ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம 4 இதை பார்த்துருக்கிறோம். ஒன்று அகநானூறு முகம் 400ன்னு சொல்லியிருக்கிறோம். முகம் வந்து கன்னடியில் பார்க்கும்போது எப்படி திரும்பி வருதோ அது மாதிரி 13 அப்படிங்கிறது 31 திரும்பி வந்திருக்கிறது. இது ஒரு நினைவு குறிப்பு. ஐங்குறுநூறு அப்படிங்கிறப்ப நான் தான் இருக்கிறதுலே குறிய அடியல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் சொல்கிறது வந்து 3 to 6. அடுத்தது குறுந்தொகைன்னு சொல்லும்பொழுது அதுக்கு அடுத்த குறுகியது நான் தான் அப்படிங்கும்பொழுது 3க்கு அடுத்தது 4 to 8 இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 10 புறநானூறும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 10க்கும் புறநானூறுக்கும் ஒரே அடியல்லை. காரணம் புறநானூறுனா வீரத்தை பற்றி சொல்லுவது, 10 நம்ம வெற்றி பதிப்பது. இவ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கான்செப்டை வச்சு 8 to 57ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது பரிபாடலை பொறுத்த வரைக்கும் பெரிபாடல்னு ஞாபகம் வச்சுங்க. இருக்கிறதுலே பெரிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 25லிருந்து 400 வரைக்கும் அடியல்லை கொண்டது. பரிபாடல்னா வெறும் பரிபாடல்னு சொல்லக்கூடாது, பெரிபாடல் பெரிய பாடல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 25லிருந்து 400 அடியல்லை கொண்டது. கடைசியாக வந்து கலித்தொகை. கலிகாலமாகும் வரைக்கும், அதாவது கடைசி காலம் ஆகிற வரைக்கும் அப்படின்னா ஒரு 80 வயசில் நமக்கு கடைசி காலம் ஆயிருமா, அப்போ 11லிருந்து 80 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து அடியல்லை. கொஞ்சம் நீண்ட விளக்கமாக இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நீங்கள் கேட்டுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு இடத்துல குறித்து கூட வச்சுங்க. இதை திரும்ப நீங்கள் கேட்டிங்கனாவே இப்போது மாதிரி நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. அடுத்தது பாடல்கள் எண்ணிக்கை அப்படின்னு வரும்பொழுது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பாடல்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரை பரிபாடலையும் கலித்தொகையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பரிபாடல் வந்து பெரிய பாடலாக இருந்தாலும் குறைவான எண்ணிக்கையில் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 2 பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். பாடல் பெருசு, அடியல்லை பெருசு, கிடைச்சதும் சிறுசு. அதுதான் வந்து பரிபாடல். 70 தான். அதில் கிடைச்சிருக்கிறத பார்த்தா 22 மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அதனால் மிக குறுகிய அளவுக்கு கிடைத்தது 22. அதனால் பாடல் வந்து எல்லை பெருசு 25 to 400. ஆனால் கிடைச்சது என்னமோ கம்மி தான். அதற்கு அடுத்தது வந்து கலித்தொகை. கலித்தொகையும் 11 to 80 கலிகாலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, 11 to 80 அப்படிங்கிற அடியல்லை கூட பாடல் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 149 + 1 150 அப்படி தான். இது 2 தவிர மற்றதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மற்ற எல்லாமே 400 + 1. என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. அகநானூறு புறநானூரை பொறுத்த வரைக்கும் 400 நமக்கு தெரியும். நற்றிணை குறுந்தொகைக்கும் பாடல்கள் எண்ணிக்கை 400 தான். ஐங்குறுநூறுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 5ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 500ங்கிறது சரிதான். 10 இதுக்கு 10க்கு 10 அப்படின்னு போட்டோம்னா 100. இது மட்டும்தான் வந்து நமக்கு பேரிலே வந்துடும். பேரிலே வராத ஒரு பாடல்கள் எண்ணிக்கை கொண்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல் கலித்தொகை. பரிபாடல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பெரிய பாடல், அதனால் கம்மியாக இருக்குது 70, கிடைத்தது 22. கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் 149 + 1 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற 8 தொகையில் மற்ற 6க்குமே அதுலேயே இருக்குது. எப்படி இருக்குது? ஐங்குறுநூறுக்கு 500 நமக்கு தெரியும், 10க்கு 10 அப்படின்னு நமக்கு தெரியும். மீதி இருக்கிறது எல்லாமே 400 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். திரும்ப ஒரு முறை கேட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது புரியும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதற்கு விடை வந்து லத்தீன் மொழி. இவர் ஏன் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார்? இன்னும் சொல்லப்போனால் பிற மொழி கவிஞர்கள் தமிழின் பால் கொண்ட ஆர்வத்தால் தமிழை கற்று தேரும் பொழுது திருக்குறளை மொழிபெயர்க்காமல் அவங்களால் எப்படி இருக்க முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில் வீரமாமுனிவர் வந்து ஏன் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா, வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். இத்தாலியோட மொழி பார்த்தா லத்தீன்ங்கிறது அது பழமையான மொழி. இத்தாலி பேசுகிறாங்க, ஆனால் லத்தீன்ங்கிறது பழமையான மொழி. அது இப்போதைக்கு வந்து சரியான நடைமுறை வழக்கிலிருந்து கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்தாலும் அவர் இத்தாலியை சேர்ந்ததனால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். மற்றபடி வந்து வீரமாமுனிவரை பார்க்குறப்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் பார்த்தா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழ் மீது கொண்ட பற்றினால் தைரியநாதர்னு பேரை மாற்றினார். அதையும் கூட தைரியம் அப்படிங்கிறனா நாதர் அப்படின்னா இதெல்லாம் வச்சு தைரியம்னா வீரம், நாதர்னா முனிவர் அப்படின்னு வச்சுட்டு வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாரு. இந்த அளவுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த வீரமாமுனிவரை பற்றி பார்க்கும்பொழுது நிறைய பார்க்க முடியும். அது தேம்பாவணி பார்க்கும்பொழுது இன்னும் நல்ல சிறப்பான பார்க்க முடியும். இந்த கேள்விக்கு இந்த அளவுக்கு பார்த்தது போதுமானது. லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு காரணம் அவர் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவர். இத்தாலிய நாட்டின் பழமையான மொழிகளில் முக்கியமானது லத்தீன். பிறகு வந்து கொஞ்சமாக அது வழக்கம் மாதிரி இப்போது நடைமுறையில் இருக்கிற மொழிக்கு வந்துருச்சு. இதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியே விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன்.
வாணிதாசனுக்கு செவாலியர் விருதுக்கு உள்ள தொடர்பு என்னன்னா, வாணிதாசனுக்கு பிரெஞ்சு மொழி நல்லா தெரியும். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு தவிர பிரெஞ்சு மொழியும் அவருக்கு நல்லா தெரியும். அதனாலேயே பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் அவருக்கு செவாலியர் விருது கிடைத்ததுன்னு கூட நம்ம ஒரு நினைவு குறிப்பை வச்சுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் இந்த வாணிதாசனை பற்றி ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம். இது ஒரு முறைக்கு பலமுறை கேட்டு நல்லா புரிஞ்சு வச்சுங்க. வாணிதாசன் அப்படிங்கிறது, வாணின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வில்லியனூரில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறதுனால வில்லு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வகுப்பில் நம்ம, அதாவது போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸில் பார்த்தது. இப்போது அந்த வாணிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒர்த்தாக இருக்கும். அதனால தான் இவருக்கு வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த், ஒவ்வொரு வார்த்தையும் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அரங்கத்தின் மீதேறி, அரங்கன்னா மேடைன்னு வச்சுங்களேன், மேடையின் மீதேறி இவர் வந்து பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், இவர் கையில் வந்து சின்ன ஒரு குறிப்பு வச்சிருப்பாரு. அதுதான் பிரெஞ்சு கையடக்க அகராதி. அது வந்து பின்னாடி தெரியும். அது இதெல்லாம் ஒரு நினைவு குறிப்புக்காக, இதையும் நினைவில் வச்சுங்க. அதை வச்சு மேடையின் மீது ஏறி, அந்த மேடைங்கிறது தான் அரங்கசாமி. இவருடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி. மேடையின் மீறி எத்தி தான் ஏறுவார். அதனால எத்திராசலு, இதையும் ஞாபகம் வச்சுங்க. கையில் வந்து ஒரு கையடக்க அகராதி வச்சிருப்பாரு, பிரெஞ்சு கையடக்க அகராதி. அது இதில் கொடுக்கல, அதை வச்சிருப்பாரு. அதுலேருந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒர்த்தாக இருக்கும். அதான் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படிங்கிறது. இவருக்கு வந்து அந்த மேடை மீது ஏறி கவிதை சொல்வதால் கவிஞர் ஏறு அப்படின்னும், அது மாதிரி மேடையின் மீது ஏறி கவிதை சொல்லும்பொழுது அந்த குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா மணி அடிப்பாங்க. அதனால் இவர் வந்து பாவலர் மணி அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இவர் எழுதின நூல்களை நாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு விளக்கம் தான். என்னென்னா, ஒரு தமிழச்சி, இந்த கொடிமுல்லைங்கிற அந்த வானின் ஓரத்தில் வந்து கொடி கொடியாக செடி இருக்கும். அந்த வானின் ஓரத்தில் இருக்கிற கொடிமுல்லையை ஒரு தமிழச்சி தன் கையில் குழந்தையுடன் தொடுவானம் தொடும் நேரத்தில் பறிக்கும் பொழுது அவள் ஒரு எழிலோவியமாக காட்சியளித்தாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நினைவு குறிப்பு. இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது தான் அது நினைவுக்கு வரும். அப்படி ஒரு முறை உங்களுக்கு நினைவு வந்துருச்சு அப்படின்னா மறக்கவே மறக்காது. கொடிமுல்லை அப்படிங்கிறது வானின் ஓரத்தில் வந்து ஒரு கொடி இருக்குது, அதில் ஒரு முல்லைப்பூ இருக்குது. ஒரு தமிழச்சி தன் கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு தொடுவானம் தொடும் நேரம், சாயந்தர நேரம்னு வச்சுங்களேன், அந்த கொடிமுல்லையை பறித்து தலையில் வைக்கும்போது அவள் வந்து ஒரு எழிலோவியமாக காட்சியளித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வச்சுங்க. இன்னும் வாணிதாசனை பற்றி விரிவாக பார்க்கும்பொழுது பார்க்கலாம். இந்த கேள்விக்கு இது போதுமானது. அடுத்த கேள்வி, கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கம்ப நாடகம்னா வேற ஒன்றும் கிடையாது, கம்ப ராமாயணம் தான் கம்ப நாடகம். அதனுடைய யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு பார்த்தா 96. இந்த 96 எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கம்பன் ராமன், கம்பராமாயணங்கிறது ராமனை பற்றி. ராமன்னா உடனே சீதை, ராமன் சீதைனா ராவணன் ஞாபகம் வரணும். ராவணன் வந்து வெளிநாடு. இப்போது எங்கன்னா இளைஞன்னு வச்சிங்களேன், வெளிநாட்டுக்கு சீதையை தூக்கிட்டு போயிடறான். இது மாதிரி ஒரு கதை வருது. அதே 96ன்னு ஒரு படம் இருக்குது, நல்ல ஒரு வண்ணமுள்ள படம் அது. அந்த வண்ணம் உள்ள படத்தில் அந்த நாயகி வெளிநாட்டிலேருந்து வருவா. இது வந்து ஒரு கதைக்கு ஒரு மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் 96. காரணம் என்னன்னா, கம்ப நாடகத்தின், அதாவது கம்ப ராமாயணத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு இந்த 96. அதுக்கு வந்து 96 படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். சீதையும் வந்து வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போகிறான் ராவணன். அதில் வந்து இந்த 96ல் திரிஷாவும் சிங்கப்பூருக்கு போயிட்டு வராங்க. போதும், இந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தது கம்ப ராமாயணத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். கம்பர் வந்து ராமனது வரலாற்றை வந்து ராமாவதாரம் அப்படின்னு பேரிட்டு எழுதினார். அதுதான் கம்பராமாயணம் அப்படின்னு வழங்கப்படுகிறது. இது 6 காண்டங்களே உடையது. நம்ம வந்து உலகத்தில் வந்து 6 கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ராமன் வெளிநாட்டுக்கு பாலமெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதைகளை பார்க்குறோம். 6 கண்டங்கள் மாதிரி 6 காண்டங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பாடல்களை பற்றி, பாடல்கள் எண்ணிக்கையை பற்றி இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பராமாயணத்தை பற்றி தனியாக பார்க்கும்பொழுது பார்க்கலாம். கம்மனை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பெரியவர் கம்மன் வீட்டு கட்டுதறியும் கவிபாடும் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப கேட்டது தான். இதை வச்சு நம்ம வந்து அவர் எழுதின நூல்களை வந்து அழகாக வந்து ஒரு நினைவு குறிப்பில் கொண்டு வரலாம். இவர் வந்து சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர். இவரை ஆதரிச்சவர் வந்து திருவெண்ணெய்நல்லூர். இவர் வந்து திருவழுந்தூர், அங்கிருந்து திருவெண்ணெய்நல்லூருக்கு ஆதரிக்கிறார் அந்த சடையப்ப வள்ளல். அதனாலேயே இவர் வந்து சடகோபர் அந்தாதின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. கம்பன் வீட்டு கட்டுதறியும் கவிபாடும் அப்படின்னா எப்படி கவிபாடும்? சரஸ்வதி அவருடைய நாவில் தாண்டவம் ஆடினால் கவிபாடும். அப்போ சரஸ்வதி அப்படின்னு சொன்னாவே சரஸ்வதி அந்தாதியும் அவர் தான் எழுதினார். சடகோபர் அந்தாதி சடையப்ப வள்ளலை நினைத்து எழுதினாருன்னு நம்ம வச்சுக்கலாம். சரஸ்வதினு சொன்னாவே சரஸ்வதியோட திருக்கையில் வந்து ஒரு வீணை இருக்கும். அந்த வீணை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏறு மாதிரி இருக்கும். ஏறு மாதிரி தான் இருக்கும் அந்த வீணை. இப்போ இருக்க நம்ம சரஸ்வதி சிலைகளில் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பை வச்சு பார்க்கும்பொழுது கம்பன் வீட்டு கட்டுதறியும் கவிபாடும் சொல்லும்பொழுது சரஸ்வதியோட அருள் இருக்கணும். அதனால சரஸ்வதி அந்தாதி. அந்த திருக்கையில் வந்து வீணை இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஏறு மாதிரி தெரியும். அதனால திருக்கை வழக்கம். ஏறு மாதிரி தெரியுதுனார் ஏர் எழுபது. இந்த நான் சொன்னது எல்லாமே ஒரு சிலை அமைப்பில் இருப்பது. அதனால சிலை எழுபது. இதை திரும்ப நீங்கள் கேட்டு இது ஒரு நினைவு குறிப்பை வச்சுங்க. இது எப்பயுமே மறக்காது. இதை விட சிறப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு நினைவு குறிப்பாக வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க. இது வரைக்கும் இந்த கேள்விக்கு போதும். அடுத்த கேள்விக்கு போகலாம். பொருத்தமானதை தெரிவு செய்க. இங்கே வந்து 10 ரதன், புத்திரன், மித்திரன், சத்ரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம பொருத்தமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 ரதன் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கணும். 10 அப்படின்னா தசா அப்படின்னு குறிப்பாங்க. தசம் அப்படிங்கிறது 2 தசம் இடம் 3 தசம் இடம் சொல்கிறோம்ல, 10 அப்படிங்கிறது தசத்தை குறிக்கிறது. அதனால் 10 ரதன் அப்படிங்கிற தசரதன் என்பது சரியாக புரிந்துள்ளது. 1.
நீங்கள் பத்திரதன் சொன்னால் ராவணனை குறிப்பிடக்கூடாது. ஏன்னா 10 தலை ராவணன் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்காக ராவணனை குறிப்பிடக்கூடாது. 10 ரதன் அப்படின்னா தசரதன் என்பதுதான் சரி. இந்த தசரதனுக்கு புத்திரன் யாரு? அவன் தான் ராமன். இந்த ராமனுக்கு உதவக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த நண்பன் யார் அப்படின்னா சுக்ரீவன். அவன் தான் மித்திரன். மித்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கூட பார்த்துருமில்ல, நண்பர்களுக்கு உதவுற ஒரு கேரக்டரில் தனி உருவம்னு நினைக்கிறேன். அவன் பேர் மித்ரன் தான் நினைக்கிறேன். ரைட். சத்ருங்கிறது வாலி, சுக்ரீவனோட சகோதரன். இதுதான் வந்து இந்த கதை மாந்தர்களோட சிறப்பு பெயர். பத்திரதன் அப்படின்னா தசரதன், அவருக்கு புத்திரன் ராமன், அதனால் புத்திரன். அவருக்கு நண்பன் மித்திரன் சுக்ரீவன், சத்துள்ள வாலி, வாலின்னு கூட வச்சுக்கலாம். இதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. 1592. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிதான். கலிலியோ வந்து 1592 பதுவா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் விரிவுரையாளராக பணியாற்றினார். கணக்கியல் ரொம்ப முக்கியம். மேலும் இதை பற்றி குறிப்புகள் வந்து தனியாக பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா அரபு மொழிச்சொல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மன்னிப்புங்கிறது அரபு மொழிச்சொல். தமிழ் மொழிச்சொல்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ ரமணா படத்தில் கூட மன்னிப்புங்கிறது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருல விஜயகாந்த். அதனால் மன்னிப்புங்கிறது தமிழ் மொழி கிடையாது, அரபு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கனவே வந்து காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர்னா காசியில் இருக்கிற கடவுள் மேல் விசுவாசமாக உள்ளவரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு ஆப்போசிட் டம்பாச்சாரி அப்படின்னா போலியான விசுவாசம் உள்ளவர்களை பற்றி அந்த ஒரு கதையை அவர் எழுதுறாரு. அது பேர் தான் டம்பாச்சாரி விலாசம். இப்போ கூட சொல்கிறோம்ல, ஒரு விஷயமா டமார் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, டமார்னா கதை விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ டம்பாச்சாரி விலாசம் அப்படிங்கிறது வந்து போலியான பக்தி கொண்டவரை பற்றி ஒரு தொகுப்பு நூல். அது அதை எழுதினது யாருன்னா உண்மையான விசுவாசம் உள்ளவர். அவர் யார்? காசி நாதர் மேலே விசுவாசம் உள்ளவர், காசி விசுவாசநாதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறது சரியான பெயர். இந்த விசுவாசத்தை வச்சு நம்ம இது வந்து ஒரு லிங்க் பண்ணிக்க வேண்டியதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த கேள்வி, பூமியை திறக்கும் பொன்சவி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தாராபாரதி. இதுதான் வந்து பூமியை திறக்கும் பொன்சவி என்ற நூலின் ஆசிரியர். நல்லா ஞாபகம் வச்சிங்க. அந்த தாராபாரதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அடிக்கடி கேள்வி கேட்கறது உண்டு. டிஎன்பிசியில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இவரை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம், சும்மா கொஞ்சம். தாராபாரதியோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். அப்படி அந்த தாராபாரதி திருப்பி போடுங்க, ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்துடும். அதனால் தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஷார்ட்கட்டு. தாராபாரதிங்கிற அந்த வார்த்தை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறது, கிழக்கு பக்கம் திரும்பி நின்றுக்குங்க, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இவரோட நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிற நூல் என்னன்னா, இவர் வந்து கவி ஞாயிறு. நீங்கள் கிழக்கு பக்கம் திரும்பி நின்னீங்கன்னாவே அங்கே வருவது என்ன? ஞாயிறு, சூரியன். அந்த சூரியன் வந்து காலையில் வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால இவர் வந்து கவி ஞாயிறு, கவி சூரியன் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். காலையில் வந்து சூரியன் எழும்பொழுது அதை நம்ம எவ்வாறு நம்ம வர்ணிப்போம் அப்படின்னா இது வந்து புதிய விடியல்கள் அப்படின்னு சொல்கிறோம். எனவே இவர் எழுதிய நூல் புதிய விடியல்கள். அதுக்கு அடுத்தது கிழக்கு பக்கம் தான் வந்து விடியல் உருவாகும். இது எங்கள் கிழக்கு, இதுவும் அவருடைய நூல்கள். அந்த விடியல் வரும்பொழுது அதுக்கு நேராக நாங்கள் விரலை நீங்கள் காமிக்கலாம். அப்படியே பார்த்தா விரல் பக்கத்தில் சுற்றியும் சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் விரல் நுனி வெளிச்சங்கள், இதுவும் அவருடைய நூல். இது வந்து இந்த தாராபாரதிங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே கிழக்கு பக்கம் சூரியன் ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு பக்கம் திரும்பி நில்லுங்க. அதனால் பேரை கூட திருப்பி போடலாம். தாராபாரதியை திருப்பி போட்டால் ராதாகிருஷ்ணன். ஒன்று. இரண்டாவது, இவர் வந்து கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. அதனால் இவர் வந்து கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. கிழக்கு பக்கம் தான் வந்து விடியல்கள் உருவாகும். அதனால் வந்து புதிய விடியல்கள் அப்படிங்கிறது இவருடைய நூல்கள் தான். விரல் நுனியில் வெளிச்சம் வர மாதிரி அந்த சூரியனை பார்த்து நம்ம நீட்டலாம். அதனால் வந்து விரல் நுனி வெளிச்சங்கள் இவருடைய இயற்றிய நூல்கள் இவனு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட்டை இணைச்சி தான் இந்த நூலுக்கும் பெயர் வைக்க முடியும். எப்படின்னா பூமியை திறக்கும் பொன்சாவி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் தான் தாராபாரதி. இந்த பூமியை திறக்கும் பொன்சாவினா காலையில் அந்த பூமியை திறக்கக்கூடிய சாவிங்கிறது எது? அந்த சூரியன் தான். காலையில் வந்து பூமி எப்படி வெளிச்சத்துக்கு வருது? ஒரு பொருளை திறந்தால் தான் அது வெளியில் உள்ள இருக்கிறதுன்னு தெரியும். அதே மாதிரி வந்து இருளை திறந்தால்தான் உள்ள இருக்கிற உலகம் தெரியும். அப்போ பூமியை திறக்கும் பொன்சாவி எது? சூரியன் தான். அப்போ சூரியன்னா தாராபாரதி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, தமிழ் எண்களின் ஒழுங்கு ஏறு வரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எண்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடை வந்து இதுதான். ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் எண்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஏறு வரிசையில் அமைக்க முடியும். அந்த வகையில் தமிழ் எண்களை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த க மாதிரி கொடுத்துருந்தா அது வந்து 1ஐ குறிக்கிறது. இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எப்படி நம்ம எளிதாக ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா இங்கே க அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ன்னு போடலாம். இங்கே 1ன்னு போட்டால் இது வந்து 1ன்னு நினச்சிக்கலாம். இங்கே 2 எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் 2. இதை பார்த்தாவே 2 நம்ம இதில் போட்டோம்னா 2 வந்துடும். இங்கே 3 எப்படி இருக்குன்னா இந்த எழுத்தை பார்த்துங்க. இங்கே 3 எப்படி போடணும்னு பார்த்துங்க. இதுதான் 3. 4 பொறுத்த வரைக்கும் இதுதான் 4. இங்கே போட்டு இங்கே போடணும், இங்கே போடணும். இதுதான் 4. அதுக்காக காவை நம்ம சேர்த்தக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு 4 இது. 5 பொறுத்த வரைக்கும் இதுதான் 5. இது எல்லாமே அந்த எழுத்துலேயே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஞாபகம் வச்சுட்டு நான் எளிதாக முடிச்சிடலாம். 6 பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய சூமா இருக்கிறது இதுதான் 6. இங்கே ஆரம்பித்து இப்படியே நம்ம வந்து 6ன்னு இப்படி போட்டுக்கலாம். 7 பொறுத்த வரைக்கும் 7 ஈஸியாக தெரிஞ்சுங்க, இதுதான் 7. 8 பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஒரு முட்டை, இங்கே ஒரு முட்டை,
இது போட்டால் 8. 9 பொறுத்த வரைக்கும் கீழே அப்படியே சுழிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், இதுதான் 9. 10 பொறுத்த வரைக்கும் ஒரு 1, அப்புறம் வந்து ஒரு சுழியம், அதாவது ஒரு 0, 10. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நேராக நம்ம இந்த இதுக்கு போனோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது, 5, அதாவது இந்த இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னா சு அப்படின்னு போட்டாச்சு. இங்கே சூங்கிறது என்ன இருக்குது, 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த சூ இல்லை, இந்த சூ 6ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுட்டா இங்கே என்ன வரும்னா 6, இது பார்த்தா 5, இங்கே வந்து 6, 5 இது வருது. அடுத்தது 6, ஆவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 8, அதுக்கு அடுத்தது 8, ஊவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2, அதுக்கு அடுத்து இது வந்து 9, 9, இந்த ரூ மாதிரி இருக்கிறது வந்து 5, அடுத்தது 9, இது வந்து 8. இப்போ இதுதான் வந்து ஏறு வரிசை. ஏறு வரிசை என்ன, 65, 68, 82, 95, 98, கொஞ்சமாக ஏறிட்டு வருது இல்லை, இதுதான் ஏறு வரிசை. இந்த கேள்விக்கு இப்படி தான் விடை எழுதணும். அடுத்த கேள்வி, கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாத தொடரை கண்டுபிடி. இந்த தொடரை பார்த்தா நமக்கு தெரியும். குழலி டிசம்பர் சூடி வந்தால் 2 மீட்டர் போதுமா, கோவிலுக்கு வெள்ளை அடித்தான், நீலா பாட்டு பாடினாள். இதில் பார்த்தீங்கன்னா குழலி டிசம்பர் சூடி வந்தால், டிசம்பர் என்பது ஒரு மாதமாக நம்ம குறிக்கிறோம். டிசம்பர் அப்படிங்கிற மாதத்தை வந்து ஒரு சூடி வர முடியுமா, இது ஒரு கேள்வி. அடுத்தது 2 மீட்டர் போதுமா, மீட்டருங்கிறது வந்து ஒரு நீட்டல் அளவை பெயர், அது போதுமான்னு சொல்ல முடியுமா, எப்படி கேட்கறது, 2 மீட்டர் போதுமா அப்படின்னா, அது ஒரு கேள்வி. கோவிலுக்கு வெள்ளை அடித்தான், வெள்ளைங்கிறது ஒரு பண்பு, அது ஒரு நிறம். இப்போ வெள்ளை அடித்தான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீலா பாட்டு பாடினாள், இதில் வந்து பார்த்தா இது தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு, நீலா பாட்டு பாடினாள். இப்போது இந்த 4 தொடர்களில் பொருந்தாத தொடர் வந்து நீலா பாட்டு பாடினாள். சரி, மீதி 3 தொடர்கள் என்ன அப்படின்னா 3 தொடர்களும் ஒரே இலக்கணத்தை உடையவை, அதுதான் ஆகுபெயர். ஆகுபெயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விளக்கம் பார்த்துடலாம். ஆகுபெயரை பற்றி தனியாக இலக்கண குறிப்பு பார்க்கும்பொழுது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக பார்த்துட்றேன். முல்லையை தொடுத்தால் அப்படிங்கிறப்ப முல்லைங்கிறது வந்து ஒரு பொருள், அதை வந்து தொடுத்தால் அப்படின்னா முல்லை முதற் பொருளாகிய முல்லைக்குடி அதன் சினை உறுப்பாகிய பூவை தொடுத்தால் அப்படிங்கிற பொருள் இந்த முல்லையை தொடுத்தாலேயே அடங்கிவிடுகிறது. அப்போ இது வந்து பொருள் ஆகுபெயர், இதுதான் முதல் ஆகுபெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பறை எப்படி சிரிக்கும், அது வந்து கட்டிடங்களால் செய்யப்பட்டது அல்லவா, அது சிரிக்காது, அதில் உள்ள மாணவர்கள் சிரித்தனர். அப்போது ஒரு இடம் அந்த மாணவர்கள் சிரிப்புக்கு ஆகி வருவதால் இடவாகு பெயர். கார் அறுத்தான், காருங்கிறது ஒரு பருவம், அந்த பருவம்ங்கிறது ஒரு காலம், அந்த காலத்தை எப்படி அறுக்க முடியும், கார் காலத்தில் விளைந்த நெல்லையோ அல்லது பயிரையோ அறுத்தான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்போது இது வந்து காலவாகு பெயர். மறுக்குழுந்து நட்டான், மறுக்குழுந்துங்கிறது ஒரு செடி, அது வந்து ஒரு உறுப்பு தான், அதை நட முடியாது, அந்த செடியை சேர்த்து தான் நடணும். அப்போ மறுக்குழுந்துங்கிறது மறிக்குழுந்து பூ அப்படின்னு கூட வச்சுங்க. மறிக்குழுந்துங்கிறது சினை, அதை நட முடியாது, அதுக்காக செடி நட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மறுக்குழுந்து நட்டான்னு நம்ம சொல்லிடும். அப்போ வந்து சினையாகு பெயர். மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பண்பு, ஒரு நிறம், மஞ்சள் என்பது பண்பு, அந்த வண்ணத்தை நம்ம பூச முடியாது, ஆனால் மஞ்சள் நிறத்தை உள்ள ஒரு பொருள், அது மஞ்சள் கிழங்காக கூட இருக்கலாம், அதை பூசணும், அதனால் வந்து இது வந்து பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வற்றல் தின்றன், வற்றல்ங்கிறது ஒரு தொழில், ஒரு இதை காய வைக்கிறோம் அப்படின்னா வத்தல் போடுறோம் அப்படின்னு அர்த்தம். வத்தல்னா வற்றுவதற்காக, ஒரு ஈரமான உள்ள ஒரு பொருளை வற்றுவதற்காக போடுகிறோம், அது வந்து வற்றல்ங்கிற ஒரு தொழில். அந்த வற்றலை தின்றான் அப்படின்னு சொல்லும்போது தொழிலை திங்க முடியாது, தொழிலாகு பெயர் இதற்கு. அதே மாதிரி வானொலி கேட்டு மகிழ்ந்தனர், வானொலிங்கிறது வந்து ஒரு ரேடியோன்னு சொல்கிறோம்ல, ரேடியோங்கிறது ஒரு கருவி, அந்த கருவியெல்லாம் கேட்க முடியாது, அந்த கருவி வழியாக வெளிவரக்கூடிய பாடல்களை ரசிக்க முடியும். அப்போது இது வந்து கருவியாகு பெயர். அதே மாதிரி பைங்கூழ் அப்படிங்கிறது வந்து கூழ்ங்கிறது ஒரு காரியம், அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வருவதனால் இது வந்து காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். கூழாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்னத்தை கூழாக்குறது, அதுதான் அது மாதிரி. அடுத்தது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அதனால் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அண்ணாங்கிறது வந்து ஒரு கருத்தா, அவரெல்லாம் படிக்க முடியாது, அவர் எழுதின புத்தகங்களையோ அவரது வாழ்க்கை வரலாறையோ நம்ம பார்க்க முடியும், இதுதான் வந்து கருத்தாவாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1 அப்படிங்கிறத பெக்கலாம் முடியாது, அது வந்து ஒரு எண், ஆனால் நம்ம வந்து ஒரு குழந்தை பெற்றால் ஒளிமயம் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு ஆகி வருகிறது இந்த எண், அப்போ இது வந்து எண்ணளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு அப்படின்னு கேட்குறோம், 2 கிலோனா கிலோ கல்லையா தூக்கி கொடுக்க முடியும், கிடையாது, 2 கிலோ அளவுள்ள ஏதோ ஒரு பொருளை கொடு, அப்போ வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். இதே மாதிரி தான் அரை லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவை, 5 மீட்டர் என்பது நீட்டல் அளவை ஆகு பெயர். இப்போது இங்கே நம்ம மீண்டும் அந்த கேள்விக்கே போகலாம். இப்போது டிசம்பர் சூடி வந்தால் அப்படிங்கிறது இது வந்து என்னது, ஒரு மாதம், ஒரு காலம், அப்போ காலவாகு பெயர். 2 மீட்டர் போதுமா, இது வந்து நீட்டல் அளவையை குறிக்கிறது, இது நீட்டல் அளவை ஆகு பெயர். கோவிலுக்கு வெள்ளை அடித்தான், வெள்ளைங்கிறது வந்து ஒரு நிறம், அந்த நிறம் என்னத்தை குறிக்கிறது, அதாவது நிறம் அப்படின்னா அது வந்து ஒரு பண்பு, அப்போ இது வந்து பண்பு ஆகு பெயர். அப்போ இது 3மே ஆகு பெயர் அப்படின்னா இது ஒன்று தான் பொருந்தாத சொல். அடுத்த கேள்வி, நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கை உடையவர் யார் அப்படின்னா மஹமூத் கான், இதுதான் அந்த கொள்கை உடையவர். இது எந்த இடத்துல வந்திருக்குன்னு தெரியல, மொத்தத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கை உடையவர் மஹமூத் கான். அடுத்த கேள்வி, ஒலிப்பு எதுகை பயின்று வரும் சீர்கள், இதுக்கு விடை வந்து 1, 3. இந்த எதுகை மோனை
நம்ம இயல்பாக ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். எதுகைனா என்ன, மோனைனா என்ன அப்படின்னா, அதில் வந்து அது என்ன பொழிப்பு மோனை அப்படின்னா, ஒரு எளிமையான விளக்கம். ஆனால் ரொம்ப 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 ஈஸியான, ரொம்ப சுலபமான விளக்கம். இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் கேட்டுட்டு மறுபடியும் திரும்ப 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய விடையை வந்து மிக எளிதாக சொல்லலாம். அது எப்படின்னா, இங்கே வந்து நம்ம 2 விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். ஒன்று மோனை, இன்னொன்று எதுகை. மோனை அப்படின்னா அப்படின்னா முதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். முதல் அப்படின்னா முதல் ஒரு சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, நமக்கு தெரியும். எதுகை அப்படின்னு என்னன்னா, ஒரு தொடரில் முதல் சீர் அதில் 2வது எழுத்து முதல் எழுத்து அளவுத்து நிற்க, அதாவது ஓசை அளவில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. எதுகை மோனைக்கு ஒரு அடிப்படை விளக்கம். மோனைனா முதல், எதுகைனா 2. அடுத்தது இந்த மோனை எதுகைக்கும் பொதுவான 7 இணை வகைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் 3 பொறுத்த வரைக்கும் இணை, பொழிப்பு, ஒருவு. இதை ஞாபகம் வச்சுங்க. இணை, பொழிப்பு, ஒருவு. அடுத்த 3க்கு ரொம்ப எளிதாக இருக்கும். கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய். கடைசியில் வந்து எல்லாமே இருக்கிறது முற்றுமோனை. இப்போ மொத்தமே 7 வகை தான். அது என்னென்னா, முதல் வருவது இணை மோனை, அடுத்தது பொழிப்பு மோனை, உருவு மோனை. இது 3 சேர்ந்து ஒரு செட்டு. கூழை மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய். இது 3 சேர்ந்து ஒரு செட்டு. இந்த 2 செட்டு இல்லாமல் எல்லாமே வந்துச்சுன்னா அது முற்றுமோனை. இதே தான் இணை, பொழிப்பு, ஒருவு. இது வந்து எதுகைக்கு. கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய். இது வந்து எதுகைக்கு 2வது பகுதி. முற்றெதுகை 3வது பகுதி. அது என்ன முற்றெதுகை, முற்றுமோனை? முற்றுமோனை மோ அப்படின்னா ஒரு அடியில் இருக்கிற எல்லா சீர்களிலும் 4 சீர்களிலும் உள்ள, அதாவது முதல் எழுத்து மட்டும் ஒன்றி வந்துச்சுன்னா மோனை, அது முற்றுமோனை. அதே மாதிரி ஒரு அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து அளவத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது முற்றெதுகை. அவ்வளோதான். சரி, இந்த எண்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இணை அப்படின்னாவே 1, 2 இணை பக்கத்தில் இணை எப்படி ஞாபகம் வச்சுங்க. இணை எதுகையாக இருந்தாலும் சரி, இணை மோனையாக இருந்தாலும் சரி, 1, 2 அப்படிங்கிறது ஒரு எண். அடுத்து 1, 2க்கு அப்புறம் வந்து பொழிப்புன்னு வரும்பொழுது 1, 3, ஒருவு அப்படின்னு வரும்போது 1, 4. இது ஒரு செட்டு முடிஞ்சுது. ஏன்னா செட்டாக தான் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். 1, 2 அப்படிங்கிறது இணையாக வருது. 1க்கு அடுத்து 2ங்கிறது இணை. அது நமக்கு தெரியும். 1, 2 ஒரு இணை அப்படின்னு. பொழிப்புங்கிறது 1, 3. ஒருவு அப்படிங்கிறது 1, 4. மொத்தத்தில் வந்து 1 அப்படிங்கிறது இருந்துக்கணும். இந்த செட்டு போய்ட்டு 2வது செட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான். 1, 2, 3 பக்கத்தில் இருக்குங்களா? அதனால் 1, 2, 3. 1, 3, 4. 1க்கு அப்புறம் 2 வராமல் 3 வந்துச்சுன்னா மேற்கதுவாய். ஏன்னா 3 2 விட மேல், அதனால் மேற்கதுவாய். 3க்கு பதிலாக 2 வந்துச்சுன்னா 1, 2, 4 கீழ்கதுவாய். முற்றுமோனை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 தான். அவ்வளோதான். இது வந்து ஒரு எளிதான விளக்கம். 1, 2, 1, 3, 1, 4 ஒரு செட்டு. 1, 2, 3. 1, 3, 4. ஏன்னா மேற்கதுவாய்ங்கிறதுலாம் 3, 4. அடுத்து 1, 2, 4. இது வந்து கதுவாய். இது ஒரு செட்டு. எல்லாமே வந்துச்சுன்னா அது முற்றுமோனை. இது ஒரு செட்டு. அதே மாதிரி கீழே வாங்க. எதுகைக்கும் இணை எதுகைக்கு 1, 2, பொழிப்புக்கு 1, 3, உருவுக்கு 1, 4. இது ஒரு செட்டு. அடுத்து கூழை எதுகைக்கு 1, 2, 3, மேற்கதுவாய்க்கு 1, 3, 4. ஏன்னா 1க்கு அப்புறம் 2 வந்துச்சுன்னா கீழ்கதுவாய். 3ங்கிறது 2ஓட கொஞ்சம் பெருசு இல்லை, அதனால் மேற்கதுவாய்ங்கிறது 1, 3, 4. கீழ்கதுவாய்க்கு 1, 2, 4. முற்றெதுகை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4. இதுதான் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட 7, 14 வகைகளை ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ மறுபடியும் அந்த கேள்விக்கு போகலாம். ஏற்கனவே பார்த்த அடிப்படையில் 1, 3ங்கிறது பொழிப்பு எதுகை. ஏன்னா 1, 2 வந்துச்சுன்னா இணை எதுகை வந்துருச்சா. 1, 4ன்னு வரும்பொழுது உருவு எதுகை. இந்த 2, 3, 2, 4 இன்வேலிடு, இதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுதான் இது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை அப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 வகை நிலங்களை குறிக்கிறது. அதில் ஒரு வகை இது. அகில், புன்னை, காயா, காஞ்சி. இதெல்லாம் பார்த்தா ஏதோ மரத்து பெயராக இருக்குது. ஆமாம், இந்த 5 வகையான நிலங்களுக்கு என்னென்ன நிலங்களுக்கு என்னென்ன மரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இது. குறிஞ்சை பொறுத்த வரைக்கும் அகில் மரம் என்பது சரி, முல்லை பொறுத்த வரைக்கும் காயா மரம் என்பது சரி, மருதம் பொறுத்த வரைக்கும் காஞ்சி மரம் என்பதும் சரி, நெய்தலை பொறுத்த வரைக்கும் புன்னை மரம் என்பதும் சரி. இது எப்படி எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பகுதிக்கு நம்ம போகணும். இங்கே வந்து இந்த 5 வகை நிலங்களில் நம்ம அந்த மரத்தை மட்டும் முதல்ல எடுத்து பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம முதல் கேள்வியிலே பார்த்ததான் இந்த மரத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மரம் வந்து எப்படி எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு எளிதான ஒரு விஷயம். மேலே இருக்க வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நிலங்களோட வகைகளா. அகில், வேங்கை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடத்துலையும் வேங்கை அப்படின்னு நமக்கு தெரியும். வேங்கைனா வேங்கையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புலி மாதிரி வந்து ஒரு இது. அதனால் வந்து மலைப்பகுதியில் அதுதான் இருக்கும். அதனால் வேங்கை மரம் அங்கே இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அகில் அப்படின்னா மலையை ஒட்டி போவது முகில். அந்த முகிலில் பட்டு வர மரம் அகில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்படி படிச்சிட்டிங்கன்னா குறிஞ்சினா மலையில் வந்து முகில் ஒட்டி போகும். அப்போ முகிலில் பட்டு வளரும் மரம் அகில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அதனால் வேங்கை அங்கே இருக்கும் அப்படிங்கிறது முதல்
குறிஞ்சிக்கான ஒரு எளிய ஷார்ட்கட். அடுத்தது குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை. முல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு மலை இருக்குது, படிப்படியாக கீழே வாங்க. ஒரு மலை, அப்புறம் வந்து ஒரு காடு இருக்குது. அந்த காட்டிலிருந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற வயல்வெளி இருக்குது, அது அப்படியே வந்து பள்ளத்துக்கு போகும்பொழுது கடலுக்கு போகுது, இது இல்லாமல் பாலைக்கு போகுது. இதுதான் வந்து ஒரு படிநிலை. அப்போது குறிஞ்சிக்கு அடுத்த படிநிலைக்கு வருவது எது? முல்லை. குறிஞ்சிக்கு அடுத்து முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும். காடை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக இருக்கும், அதனால் வந்து கொன்றை அப்படிங்கிற மலர் உருவாகும், அதாவது மரம் உருவாகும். காடு வந்து கூட்டமாக இருக்கிறதுனால அங்கே பெரும்பாலும் வந்து காயாமல் இருக்கும். இது வந்து நம்மளோட நினைவுக்காக சொல்கிறோம், காயாமல் இருக்கும். இதுதான் வந்து கொன்றையும் காயாவும். அதிகமாக வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் தான் மானை கொல்லுவோம். ஏன்னா மானுங்கிறது வந்து முல்லை நிலத்துக்குரிய ஒரு விலங்கு. மரம் அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே போய் மானை கொல்லுவோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சு கொன்றை அப்படின்னு போடலாம். அந்த பகுதி வந்து காடுங்கிறதுனால அதிகம் காயாமல் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம ஒரு ஞாபகம் வச்சு காயான்னு சொல்லிக்கலாம். சரி, அடுத்தது குறிஞ்சி முல்லை முடிஞ்சதா மருதம். மருதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் பண்ணுற நிலத்தில் காயாமல் இருக்காது, காஞ்சியும் போகும். மழை பெய்யாதனால காஞ்சியும் போகும். அப்போது காஞ்சி அப்படிங்கிற மரமும் இங்கே இருக்குது, மருதம் அப்படிங்கிற மரமும் இருக்குது. மருத நிலத்தில் மருத மரம் இருக்கிறது இயல்பு. அப்போ மருதம் அப்படிங்கிற மரமும் இருக்குது. காஞ்சி அப்படிங்கிற ஒரு மரம், நாம் வந்து ஞாபகத்துக்காக தான் காஞ்சி போயிடும்னு சொல்கிறோம். காடு காயாது, அதனால் காயா. ஆனால் நம்மளாம் வந்து நிலத்தடி நீர்லாம் எடுத்து கிணற்றெல்லாம் பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி அதனால் வந்து ஒரு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு காஞ்சி போயிடுது. அப்படிங்கிறதுனால காஞ்சி அப்படிங்கிற ஒரு மரம் இந்த குறிஞ்சி முல்லை மருதத்தில் இருக்குது. அடுத்தது நெய்தல் அப்படின்னு போனோம்னா, நெய்தல்னாவே வந்து மணல் சார்ந்த இடம். அங்கே வந்து புன்னை மரம் இருக்கும், ஞாழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். புன்னை அப்படின்னா மண்ணை எடுத்துப்பார், அத்தனை மணலாக இருக்கிறது. அந்த மண்ணை உடைய இடத்தில் புன்னை மரம் வளரும். ஞாழல் அப்படின்னு ஞாபகமும் வச்சுக்கலாம். மண்ணை அல்லல், மண்ணாவே நம்ம மணலாக சொல்கிறோம். மணலை அள்ளும் பொழுது ஞாழல் மரம் கிடைக்கும், மண்ணை அள்ளும் பொழுது புன்னை மரம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு வார்த்தை விளையாட்டு தானே. அதே வந்து பாலைக்கு போகும்போது பாலை அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, இலுப்பை அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. இலுப்பைங்கிறது தண்ணீர் இல்லாத இடத்துல கூட வர மரம் தான் இலுப்பை. இழுத்து பைக்கில் வச்சுங்க, ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும். அதனால தான் வந்து இலுப்பை அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா ஒட்டகம் இதே தானே செய்யுது, அதனுடைய தேவையான நீரை வந்து எடுத்து அதனுடைய ஒரு பைக்கில் வச்சுக்கிட்டு தானே வந்து பாலை நிலத்தில் கடந்து போகுது. அப்போ அது மாதிரி தான் இதுவும் ஒரு இலுப்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நினைவு குறிப்பு தான், உங்களுக்கு ஏற்ப இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்த கேள்வி, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். இவ்வாறு சொன்னது யாரு? திருவிக்கா. திருவிக்கா வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே மெயினாக எடுத்துக்கிறது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிங்க, இல்லைன்னா இதை அப்படியே மறந்துடுங்க. திருவி கல்யாண சுந்தரனார், கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டாவே பெரிய புராணமாக தான் இருக்கும். அந்த பெரிய புராணம் என்ன? உலகத்தில் இந்த உலகத்தை என்னென்ன நம்ம நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்காக நம்ம வாழணும், ஒரு உயிர் உருவாகும், இத்தனையும் பேலன்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக கடவுளை வேண்டிகிட்டே இருப்போம். இதுதான் நடக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, கல்யாணத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா பெரிய புராணமே நடக்குது இல்லை. உலகம், உயிர், கடவுள் இது எல்லாமே அந்த பெரிய புராணம் காட்டும். அந்த பெரிய புராணம் எப்படி காட்டும்? கல்யாணம் பண்ணால் காட்டும். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட், வேணான்னு அப்படி விட்டுருங்க. தமிழ் சங்கம் பற்றி விளக்கும் வரிகளில் சரியாக புரிந்துள்ளது தேர்க. தமிழ் சங்கம் அப்படின்னா ஏற்கனவே வந்து தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். சங்க காலத்தில் அந்த சங்கங்களை பற்றிய குறிப்புகள் வந்து எப்படிலாம் வந்து சங்க நூல்களில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு விடை இதில் பார்த்தாவே தெரியும். புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ் கெழுக்கூடல். புறநானூறு என்ன சொல்லுது? தமிழ் கெழுக்கூடல் அப்படின்னா, புறநானூறுனா வெளிப்பகுதின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு வீரத்தை பற்றியெல்லாம் சொல்லுது. அதனால் தமிழ் கெழுக்கூடல் அப்படின்னா வெளியில் வந்து கூடுவது தான் சங்கம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புறநானூறு. அடுத்தது பரிபாடல் வந்து தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கங்கள் என்ன சொல்லுதுன்னா தமிழ் வேலி, தமிழை காக்கக்கூடிய வேலி தான் அந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிற மாதிரி பரிபாடல் கருத்து சொல்லுது. நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, வேலினா எதையுமே பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேலி போடுறோம். அப்போ தமிழுக்கு வந்து வேலி அப்படின்னு சொன்னது காரணம் தமிழை யாரும் பறித்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறது பரிபாடல் அப்படிங்கிறது. அடுத்தது மணிவாசகம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கூடலில் ஆய்ந்த அப்படிங்கிறப்ப மணிவாசகம் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். ஏன்னா கூடலில் ஆடிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மணினா ஆடிட்டு இருக்கும்ல, இது வந்து ஒரு சின்ன நினைவு குறிப்பு தான். இதை வச்சு நம்ம சரியாக விட எழுத முடியும். அடுத்த கேள்வி, செங்கல்படுத்தான் காடு. செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்த கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா, பட்டு வேட்டி கட்டி கல்யாணம் பண்ணிட்டா நீ எங்கே படுத்தாலும் செல்லாது, வீட்டில் தான் போய் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு நினைவு குறிப்பு தான். ஏன்னா இதை படிக்கிறது அதிகமாக கேட்குறது ஆசிரியர்கள் தான் கேட்குறாங்க. ஒரு நினைவுக்காக தான் இது. அடுத்த கேள்வி, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடல் வரை எழுதியவர் யார் அப்படின்னா மோசிக்கிறனார். இவரோட பாடலை பார்த்துடலாம். இந்த பாடலை பார்த்துட்டு இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கிறேன்னு சொல்கிறேன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானே வேந்தற் கடனே. அப்படின்னு என்னன்னா, இவ்வுலகத்தாருக்கு வந்து நெல்லும் நீரும் உயிர் கிடையாது. முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான்.
வேற்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும். இது சொன்னவர் மோசி கிரணர். மோசி கிரணரா நமக்கு யாருன்னு தெரியும். அசதியில் வந்து முரசுக்கட்டையில் படுத்து உறங்கியவர். அவருக்காக வந்து சேரமான் பெருஞ்சால் இரும்புரை இவர் வந்து கவரி வீசினார். இதை மனசில் வச்சு கூட அந்த பாடல் பாடியிருக்கலாம்னு சொல்லிட்டு நாமளே நினச்சிக்கலாம். ஏன்னா மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது. நான் அசந்து படுத்து தூங்கிட்டேன், என் உயிரை காத்த நீ தான் சாமி எனக்கு உயிர், அதனால தான் வந்து இந்த பாடலை பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு குறிப்புக்காக நான் சொல்கிறேன். நான் அடுத்த கேள்வி, இந்த 2012 நடைபெற்ற பேப்பர் 2ஓட தமிழ் 30 கேள்விகள் இது கடைசி கேள்வி. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர். இதே கேள்வி தான் பேப்பர் 1ல் முதல் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ஷார்ட்கட் தான். நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னா நோய்க்கு மருந்து யார் தரது? மருத்துவன் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட வந்து இந்த 30 கேள்விகள் முடிவடையுது. கொஞ்சம் நீண்ட பதிவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நிச்சயம் பயனுள்ள பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். நீட்சி முக்கியம் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கிற பயன் தான் முக்கியம். தொடர்ந்து இதுபோல் வீடியோக்கள் வெளிவருவதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ் மாதிரி ஒரு பூஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.